நாம் இந்த வீடியோவில் கோயம்புத்தூர்லேருந்து 30 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்க பதிமலை பாலமுருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் இந்த ஒத்தக்கால் மண்டபம் அந்த ஏரியாவில் இருக்கேன். அதனால நான் சூஸ் பண்ண ரூட் எதுன்னா, ஒத்தக்கால் மண்டபம் டு வேலந்தாவளம் போகிற வழியாக சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்ட்ரெயிட்டான ரூட்டு தான் இதில் போகிறக்கு. போகிற வழியாக அப்படியே அரிசிபாளையம் அந்த ரூட் வழியாக நான் போயிடுவேன். இப்போ நாம் கும்டிபதிக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே 3000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷங்க வாழ்ந்த குகை ஓவியத்தை பார்க்குறக்கு தான் போயிட்டுருக்கோம். இதாங்க குட்டி கவுண்டம்பதின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு 4-5 ஊர் தள்ளி தான் நாம் போக வேண்டிய இடம் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து எங்கேயாச்சும் ஒரு ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா போகிறக்கு ஒரு சூப்பரான இடம் தாங்க இது. இந்த மலைக்கோயில் மேலே இருந்து பார்க்க அதோட வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். மேலே போயிட்டு பார்த்தா கோயம்புத்தூர் அந்த பாலக்காட்டு கணவாய்க்கு சென்டரில் இந்த ஏரியா அமைஞ்சிருக்கு. நம்ம போயிட்டுருக்க இடத்துல அந்த கோயில் கீழே ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் இருக்க டிராயிங் ஒரு 2000-3000 வருஷம் பழமையான ஓவியம்னு சொல்கிறாங்க. அதையும் போய் பார்ப்போம். என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி புது புது வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா அதையும் மறக்காமல் லைக் பண்ணி கரெக்டாக இதில் கூகுள் மேப்பை சர்ச் பண்ணிங்கனாலும் கரெக்டாக லொக்கேஷன் காட்டும். பதிமலை பாலமுருகன் கோயில்னு சர்ச் பண்ணிங்கனாலும் காட்டும். அப்படி உங்களுக்கு தெரியலனா சிஎம்எஸ் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும். இங்கே ஒரு சின்ன குட்டி ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே போகிறக்கு அலோடு இல்லை. ஃபஸ்ட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஏனோ தடை பண்ணிட்டாங்க. நாம் இப்போ கும்டிபதிங்கிற அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சிஎம்எஸ் காலேஜ் வரும். காலேஜ் பஸ் ஸ்டாப் வரும். அதுலேருந்து லெஃப்டில் கட் ஆகணும். லெஃப்டில் கட் ஆனோம்னா இந்த கோயில் வந்துடும். இதாங்க நம்ம தேடி வந்த அந்த கோயில். மேலே ஒரு கிணறு இருக்கும். அதுக்கு மேலே முருகன் கோயில், அப்புறம் ஒரு அம்மன் இருப்பாங்க. ரொம்ப ஒரு அமைதியான இடம். அவ்வளோக்கா இங்கே யாருமே வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த ஸ்டெப்பு மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. வெறும் செடிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு டிராயிங் இருக்குது. 3000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷங்கள் வரைஞ்ச டிராயிங். நான் உங்களுக்கு என்ன மேலே போயிட்டு அந்த கிணறு கோயிலெலாம் காட்டுறேன். இதாங்க நான் அதை சொன்ன அந்த கிணறு. இங்கே எப்போவுமே தண்ணி வற்றாது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஒரு கொஞ்சமாவது தண்ணி இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த வியூஸ் எல்லாமே நல்லா தெரியும். அதே மாதிரி நான் ஒரிஜினல் ஆடியோவே இது பண்ணுறேன், அதிலே பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு காட்டும். இந்த மலை மேலேருந்து வியூஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் பாருங்கள். அங்கே தெரியாது அங்கே வாளையார் டேம். இந்த இடம் இந்த சைடு போனால் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி ஏரியா. அதே மாதிரி அப்படியே நீங்கள் அந்த சைடு மலை சைடு பார்த்தீங்கன்னா அது பாலக்காடு ஏரியா. இதுக்கு சென்டரில் அந்த நீர் வேலந்தாவளம்
அந்த ஏரியாவில் இருக்குது. நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க ஏறணும். அவ்வளோதான், கோயில் வந்துடும். பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிடலாம். கொஞ்சம் தூரம் தான் ஏறினேன். ஓகே, கெஸ் வாங்குது. அவ்வளோக்கா இங்கே யாரும் வரமாட்டாங்க. மேக்ஸிமம் இந்த ஃபங்க்ஷன் டைம் அப்போ மட்டும்தான் ஆள் இருப்பாங்க. ஆனால் இந்த இடம் பார்க்க சைலண்டாக அமைதியாக. இந்த பதிமலை பாலமுருகன் கோயிலுக்கு கீழே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷங்க வரைஞ்ச டிராயிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். அப்படியே இந்த ஒத்தையடி பாதை மாதிரி வருது இல்லையா, இதுலேயே வரணும். அப்புறம் இந்த ஒரு புதர் மாதிரி ஏதோ போகுது, இதுக்குள்ளே தாங்க போகணும். இதுதாங்க அந்த குகை. கரெக்டாக தெரில 2000 வருஷமா 3000 வருஷமானு. ஆனால் நான் எதுலேயோ பார்த்தேன். இதுதான் அந்த டிராயிங். ஓ, யாரோ போஸ்டரெல்லாம் ஒட்ட வச்சுருக்காங்க. இங்கே பக்கத்தில் வேளந்தாவளம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து யானைகளை கொண்டு வந்து தான் இங்கே பழக்குவாங்களாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடுறேன். அதையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.